ஹீரோயின் பத்தின ரகசியத்தெல்லாம் நம்ம ஹீரோ டைரி மூலமா படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கும் போது அப்ப பின்னாடி இருந்து யாரோ வந்து நம்ம ஹீரோவை ஏரியில தள்ளி விட்டுறாங்க. உயிருக்கு போராடிட்டு இருந்த நம்ம ஹீரோவை அந்த காப்பகத்தோட வாட்ச்மேன் தான் வந்து காப்பாத்துறாரு. தப்பிச்ச ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோவுமே அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயினும் வாலண்டியரா ஹீரோ கிட்ட பேச வராங்க. ஹீரோயினுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலி போட்டோஸை ஹீரோயின் கிட்டே கொடுத்து கேக்குறாரு. ஆனா அந்த போட்டோஸை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா நர்வஸ் ஆகுறாங்க. மேற்கொண்டு ஹீரோவுமே உனக்கு என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சு அவங்க தோள்பட்டையில இருக்க காயத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட எதையோ சொல்ல வர கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த காப்பகத்தோட மேனேஜர் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி நார்மலா பிஹேவ் பண்றது அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டருக்கு பிடிக்கல. எதையும் நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னதான் மிரட்டல் வந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாத நம்ம ஹீரோவுமே இப்ப ஹீரோயின் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் மலையில நினைச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் வந்து தலை தோட்டி வர்றாரு. இந்த மாதிரி உனக்கு யாராவது பண்ணிருக்காங்களான்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூட இருக்கும் போது எப்பெல்லாம் அவங்க கண்ணுல இருந்து ஒரு முடி கீழே விழுகுதோ அதை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்க சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த அப்பா ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. அங்க போய் தொலைன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. திட்டுனதுனால ரொம்பவே டென்ஷனான நம்ம ஹீரோயினுக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பாவையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனோட அப்பாவை அவங்க சொந்த அண்ணனுங்களே குத்தி கொண்டுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே நடக்குது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மனநலம் சரியில்லாதனால இங்க என்ன நடக்குதுன்னு கூட புரியாம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா செத்து போன அவங்க அப்பா மேலேயே இந்த பொண்ணு அப்பா தூங்கிட்டு இருக்காரு போல நினைச்சு அவர் மேலேயே படுத்து தூங்கிடுறா.